ஸோ இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஏதோ யோசிக்காமல் பண்ணிட்டாங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது. இதெல்லாம் ரொம்ப கிளவராக திட்டமிட்டு எல்லாமே ஒரு பிளான் பண்ணி ஒரு பெரிய கான்ஸ்பிரசியே நம்ம சொல்லலாம். உனக்கு கம்பெனியில் திவாலா கூட ஆகலாம், ஆனால் நீங்கள் பொலிட்டிக்கல் கான்ட்ரிபியூஷன்ஸ் மட்டும் கொடுக்கலாம். அது கூட எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். கவர்மெண்ட் கையிலையும் இருக்குது, டோனர்ஸ் கைக்கும் இந்த முழு இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கும் இருக்கும். தெரியாதவங்க மக்கள் மட்டும். பிளாக் மணி வில் கம் பேக் இன் அ வெரி பிக் வே த்ரூ மணி லாண்டரிங் அன்னு சொல்லி கவர்னரே எழுத்து மூலமாக ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு எழுதி. ஃபர்ஸ்ட் டைம் சுப்ரீம் கோர்ட் இன்வோக்ஸ் த கான்செப்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். பொதுவாக நம்ம ஊழலனாலே என்ன நினைப்போம்? சட்டம் இருக்குது, சட்டத்தோட ப்ரொவிஷன்ஸ் மீறி பண்ணுறது தான் ஊழல். நம்ம நாட்டில் திருடக்கூடாது, அது மீறி திருடினா அது ஊழல். இல்லைன்னா ஏதோ ஒரு சட்டப்படி ஒன்று பண்ணணும், பண்ணலைன்னா ஊழல். ஆனால் இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் எப்படின்னாக்கா சட்டமே ஒரு ஊழலாக மாறிருக்கு. அதுதான் இதில் இருக்கக்கூடிய சாராம்சம். ஒரே ஒரு வழியில் சொல்லணும்னா இந்த எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீம் இட் செல்ஃப் இஸ் அ ஸ்கேம். இந்த ஸ்கேம் ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கு இது எப்படின்னாக்கா ஒரு அழகான ஒரு அமெண்ட்மெண்ட்ஸ் நிறைய இது தொடர்ந்து ஒரு இந்த ஸ்கீம் மட்டும் இல்லை, இதுக்கு ரிலேட்டடாக செவரல் அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஒரு அமெண்ட்மெண்ட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் டு ஃபெசிலிட்டேட் அ ஸ்கேம். ஒரு அரசாங்கம் ஒரு சட்டமன்றத்தோட யூ ஆர் யூஸிங் த லெஜிஸ்லேட்டிவ் பவர் அண்ட் த சாங்டிட்டி ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் ஹவுஸ் டு லெஜிட்டிமைஸ் கரப்ஷன். So that is what is the most horrifying aspect of this electoral bonds. இப்போ என்னென்ன I'll just explain to you what is the overall amendment that were brought in. இப்போ 2017 ஃபைனான்ஸ் ஆக்ட் மூலமாக இது ஒரு 4 சட்டங்களுக்கு அமெண்ட்மெண்ட்ஸு கொண்டு வந்திருக்காங்க. அஃப்கோர்ஸ் த மெத்தட் ஆஃப் பிரிங்கிங் they brought it in by way of a money bill. அந்த மணி பில் பாயிண்ட் இன்னும் சுப்ரீம் கோர்ட் முன்னாடி பெண்டிங்காக இருக்குது. அது இந்த தீர்ப்பில் அதுக்குள்ளே போகலை. பட் வெதர் சச் சிக்னிஃபிகண்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் கேன் பி brought in by way of a money bill is a very big question which is there before us and which is a real threat to our democracy. Because money bill ಅನ್ನೋದು ஒரு சாதாரணமாக நம்ம வரவு செலவுகள், நமக்கு பட்ஜெட்ரி ப்ரொவிஷன்ஸ் இதெல்லாம் பாஸ் பண்ணுறதுக்கு தான் மணி பில். ஜஸ்ட் ரொட்டீன் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் அப்ரூவ்டு, there is no debate, nothing. So, but during the in the last few years, money bill द्वारा நிறைய இந்த மாதிரி ஃபார் சேஞ்சிங் லெஜிஸ்லேஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. பட் எனிவே அதோட சேலஞ்ச் இஸ் ஸ்டில் பெண்டிங். ஸோ ஐ வில் நாட் கோ இன் டு தட். இப்போ இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் கொண்டு வர நேரத்தில் 2017 ஃபைனான்ஸ் ஆக்டில் அமெண்ட்மெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் பேரலெல்லாம் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் இஸ் த ஸ்டாட்யூட் under which நம்ம எலெக்ஷன்ஸ் ஆர் கண்டக்டட். ஸோ நம்மளுக்கு எல்லாமே இப்போ சிம்பிள்ஸ் இஷ்யூ பண்ணுறது, ஒரு எலெக்ஷன் கமிஷனரோட பவர்ஸ் என்ன, நம்ம எப்படி டீலிமிட்டேஷன், ஆல் த ப்ரொசீஜர்ஸ், நம்ம எப்படி கேண்டிடேட்ஸ் நாமினேஷன்ஸ் கொடுக்கணும், ஆல் தீஸ் கேம்பெயினிங் டேட்ஸு, போலிங் பூத்து, போலிங் ஏஜென்ட்ஸ், தி என்டையர் எலக்ட்ரல் ப்ராசஸ் அண்ட் த மெத்தட் இன் விச் த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எப்படி செயல்படணும், இது எல்லாமே ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் தான் இஸ் த மெயின் ஸ்டாட்யூட். ஸோ அதில் there is a very important provision with regard to political parties. In the context I am just talking. One is the declaration of donations which have been received by political parties. அது என்ன பண்ணணும்னு சொல்லி இந்த சட்டத்தில் இருக்குது. ஸோ அதில் என்ன சொல்கிறாங்கனாக்கா, உங்களுக்கு 20,000க்கு மேலே ஏதாவது ஒரு டொனேஷன் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வாங்கியிருக்காங்கனாக்கா அது ஃபஸ்ட்டு அந்த வருஷம் அவங்களோட ஃபைனான்ஷியல் ரிட்டர்ன்ஸில் they must disclose யார் கொடுத்தாங்க, எந்த நபர் கொடுத்துருக்காங்க, அவங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். பேர், பேன் நம்பர், அட்ரெஸ்ஸு, அது எந்த முறையில் வந்திருக்கு, கேஷாக வந்திருக்கா, செக்காக வந்திருக்கா, டிடியாக வந்திருக்கா, எலக்ட்ரானிக் ட்ரான்ஸ்ஃபராக வந்திருக்கா, ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு நம்ம இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸில் ஃபைல் பண்ணணும். அது மட்டும் போகாது, அந்த ஃபைல் பண்ண ரிப்போர்ட்டு நம்ம ரிட்டர்ன்ஸு எலெக்ஷன் கமிஷனோடையும் பதிவு செய்யணும். இது 2 செஞ்சாதான். ஸோ இது what is the benefit that the political party is getting? In the donations will not be treated as the income of the party. நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், we are all paying income tax. எந்த ஒரு இன்கம்மாக இருந்தாலும் நம்ம அதுக்கு மேலே வரி கட்டணும், இன்கம் டேக்ஸ் கட்டணும். ஆனால் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு ஃபண்ட்ஸ் தேவை. ஸோ அது இன் ரெக்கக்னிஷன் ஆஃப் தட் they said நீங்கள் வேணுங்கிற பணம் வாங்கிக்கோங்க, ஆனால் you must make a complete disclosure.
நீங்கள் இந்த மாதிரி இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் முன்னாடி ரிட்டர்ன்ஸ் போட்டு அந்த ரிட்டர்ன்ஸ் நீங்கள் எலெக்ஷன் கமிஷனுக்கு சப்மிட் பண்ணால் அப்போ உங்களுக்கு இந்த டேக்ஸ் எக்ஸெம்ஷன் பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 2017 அமெண்ட்மெண்ட்டில் என்ன கொண்டு வந்திருக்காங்கனாக்கா, நீங்கள் கேஷாக கொண்டு வந்தது இது எல்லாமே அப்படியே இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு 2000 ரூபாய் கேஷாக வாங்குறீங்க, செக்காக வாங்குறீங்க, அதெல்லாம் நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணணும். அவங்களோட பேர், பேன் நம்பரு, அட்ரஸ் எல்லாமே கொடுக்கணும். ஆனால் எலக்டரல் பாண்ட்ஸ் மூலமாக வந்தது டிஸ்க்ளோஸ் பண்ண தேவையில்லை சொல்லி ஒரு அமெண்ட்மெண்ட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் பற்றி நீங்கள் தட் மீன்ஸ் தே ஆர் கெட்டிங் த டேக்ஸ் ரிலீஃப், பட் தட் இன்ஃபர்மேஷன் நீட் நாட் பி கிவன். இதில் என்னன்னாக்கா, நம்மளுக்கு ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் முன்னாடி எதுக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொண்டு வர சொல்கிறாங்கன்னது ஒரு காரணம் அதில் சொல்கிறாங்க. எதனாலன்னா, இது டொனேஷனா இன்கம்மா எப்படி முடிவு பண்ணுவாங்க ஒரு அசஸிங் ஆஃபீஸர்? இப்போ நம்ம ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணால் எல்லாமே ஒரு ஸ்க்ரூட்டினி இருக்கும் இல்லையா? ஸ்க்ரூட்டினியில் இன்ஃபர்மேஷன் இருந்தால் தானே அவங்க ஸ்க்ரூட்டினைஸ் பண்ண முடியும். இது டொனேஷனா இல்லைனா இஸ் இட் அ டாக்ஸபிள் இன்கம்மானு அதை பற்றி ஒரு விவரமும் நீ ஃபைல் பண்ண தேவை இல்லைன்னா ஹவு வில் அன் அசஸிங் ஆஃபீஸர் assess whether the return is something which is exempt from tax or not? ஸோ இது ஒரு பெரிய கேள்வி. பட் ஆனாலும் அந்த ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. சைமல்டேனியஸாக என்ன சொல்லியிருக்காங்க, கம்பெனிஸ் ஆக்டுக்கு அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. பிகாஸ் மோஸ்ட் டொனேஷன்ஸ் ஒன்றும் இண்டிவிஜுவல்ஸ் நம்ம மாதிரி ஆட்கள் சப்போர்ட் பண்ணுறவங்க நம்ம ஹுண்டியலில் போடுறதோ தெரிஞ்ச we may donate, but there are also large corporate donations. இப்போ கார்ப்பரேட் டொனேஷன்ஸ் கொடுக்கறச்ச கம்பெனிஸ் ஆக்டில் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஒன்றும் என்ன சொல்கிறாங்கனாக்கா, இப்போ இருக்கிற சட்டம், ஐ மீன் பிஃபோர் த 2017 அமெண்ட்மெண்ட், முன்னாடி இட் வாஸ் 5% லிமிட், நவ் இட் இஸ் 7.5%. 7.5% ஆஃப் த நெட் ப்ராஃபிட் ஆஃப் தி ஆவரேஜ் ஆஃப் த ப்ரீவியஸ் 3 financial years. இதுதான் நீங்கள் மேக்ஸிமம் டொனேஷன் தட் யூ கேன் கிவ் டு எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி இந்த டொனேஷன். அண்ட் ஆஃப்கோர்ஸ் அகெயின் அவங்களோட பேலன்ஸ் ஷீட்டில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் தே மஸ்ட் அகெயின் டிஸ்க்ளோஸ் எந்த பார்ட்டிக்கு என்ன அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னு ஒரு டீட்டெயில்ஸு P&L அக்கௌண்ட்டில் இருக்கணும். தென் தே ஆர் ஆல்சோ என்டைட்டில் டு சம் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ். இப்போ இந்த அமெண்ட்மெண்ட் 2017 ஃபைனான்ஸ் ஆக்டில் தே brought an amendment to the Companies Act saying that இதே பணமும் செக்காக வாங்கினா எனிவே நெஃப்ட் எனி எலக்ட்ரானிக் ட்ரான்ஸ்ஃபர் இது எல்லாமே வெளிப்படையாக இட் இஸ் டிரான்ஸ்பரண்ட், வி நோ when it is going through the banking system. ஆனால் எலக்ட்ரல் பாண்ட்ஸாக இருந்தால் நீங்கள் P&Lல நீங்கள் டிஸ்க்ளோஸே பண்ண வேண்டாம். நீங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் ஒட்டு மொத்தமாக நாங்கள் இவ்வளோ ஒரு 1000 கோடி கொடுத்துருக்கோம், 100 கோடி கொடுத்துருக்கோம், சும்மா லம்சமாக சொன்னால் போகிறோம், நீங்கள் ஒரு டீட்டெயிலும் கொடுக்க தேவையில்லை சொல்லி அந்த ஒரு அமெண்ட்மெண்ட்டு கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் ஒன்று, இந்த 7.5% ஆஃப் த நெட் ப்ராஃபிட் ஆஃப் த ப்ரீவியஸ் 3 financial yearsன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த ஒரு கேப் ரிமூவ் பண்ணிட்டாங்க. எவ்வளோ வேணாலும் நீங்கள் டொனேஷன் கொடுக்கலாம். ஸோ தெர் இஸ் நோ லிமிட், அன்லிமிட்டெட் டொனேஷன்ஸ் இஸ் வாட் ஹேஸ் பீன் brought in. அடுத்தது இதில் என்ன சொல்லியிருக்காங்க, கவர்மெண்ட் கம்பெனிஸு பொதுவாக கொடுக்கக்கூடாது, ஃபாரின் கம்பெனிஸு கொடுக்கக்கூடாது. I mean political parties cannot get donations from these 2 categories, and they cannot, if you are saying 75% of the net profit of the last average 3 years and சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம், ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனி cannot donate to a political party, அதுதான் அர்த்தம். all these restrictions have been removed under the 2017 act. ஸோ உனக்கு கம்பெனியில் திவாலா கூட ஆகலாம், ஆனால் நீங்கள் பொலிட்டிக்கல் கான்ட்ரிபியூஷன்ஸ் மட்டும் கொடுக்கலாம், அது கூட எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். ஸோ இப்போ வி ஹவ் சீன் நடைமுறையில் இப்போ பார்த்துருக்கோம் இல்லையா, அதோட டர்ன் ஓவர் விட டொனேஷன்ஸ் ஆர் several times more. That is what we have noticed. So this is an amendment brought in by the 2017 Finance Act. இது தவிர இன்கம் டேக்ஸ் ஆக்டுக்கும் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. இது இன்கம் ஃப்ரம் வாலண்டரி டொனேஷன்ஸ் நான் முதலே சொல்லியிருக்கேன் இல்லையா, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்டில் இதெல்லாம் பண்ணணும். எதனால யூ கேன் கெட் டேக்ஸ் ரிலீஃப். ஸோ இதுக்கும் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கணும். பார்ட்டி ஷுட் மெயின்டைன் த ரெக்கார்ட்ஸ் ஆஃப் ஆல் த டீட்டெயில்ஸு. இதுவும் இந்த 10,000 rupeesக்கு மேலே இருக்கிற எல்லா டொனேஷன்ஸும் நீங்கள் செக் மூலமாகவோ டிடி மூலமாகவோ தான் வாங்கணும். ஆனால் ஆஸ் யூஷுவல் இஃப் இட் இஸ் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் நீங்கள் எதுவுமே கொடுக்க தேவையில்லை, அவ்வளோதான். நீங்கள் பணம் மட்டும் அவங்களுக்கு கொடுத்தா போகிறோம், வேறு எந்த ஒரு டாக்குமெண்ட்டு நீங்கள் மெயின்டைன் பண்ண தேவையில்லை. இது எல்லாத்துக்கு விட இன்னும் ஒரு ரொம்ப முக்கியமான அமெண்ட்மெண்ட் இஸ் டு த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா செக்ஷன் 31 படி
இப்போ நம்ம ஊரில் கரன்சியெல்லாம் இஷ்யூ பண்ணுறோம் இல்லையா, ஆல் த மணி இஸ் ஒன்லி given by the Reserve Bank. They are the ones who are the guarantees of the money. It is a bearer. நம்ம 2000 ரூபாய் நோட்டு கொடுக்குறோன்னா அது யார்கிட்ட இருந்து வந்திருக்கு, எப்படி வந்திருக்கு, உன் கைக்கு எப்படி வந்திருக்கு, அதெல்லாம் நம்மளுக்கு தெருவில் போகிறச்சே. இப்போ நாங்கள் இங்கே ஒரு 1000 ரூபாய் நோட்டு கிடச்சா we can use it. என் கையில் இருந்தால் இது என்னோட பணம். இப்போ இந்த எலக்ட்ரல் பாண்டு அப்படி தான். இப்போ நீங்கள் யாராவது அப்படி வெளியில் போகிறச்சே எங்கேயாவது கீழே ஒரு எலக்ட்ரல் பாண்டு கிடச்சிதான்னு வச்சுக்கோங்க, அது உங்கள் பணம் தான், அதோட வேல்யூ அப்படி தான். இப்போ செக்குன்னா செக்கு யார் இஷ்யூ பண்ணாங்க, யார் பேரில் இருக்குது, பேரர் செக்காக இருக்கலாம், ஆனாலும் இட் இஸ் ஃபிக்ஸ்ட் because the person who is issuing the check you know, and you know in whose favor the check is issued, though you may have bearer checks, that is different. But these electoral bonds are something in the nature of like a currency. அது இப்போ வரைக்கும் இந்த மாதிரி கரன்சி இஷ்யூ பண்ணக்கூடிய பவர் ரிசர்வ் பேங்க் மட்டும்தான் இருந்தது. ஆனால் இந்த 2017 ஃபைனான்ஸ் ஆக்ட் அமெண்ட்மெண்ட்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, எனி அதர் ஷெட்யூல்டு பேங்க் விச் இஸ் authorized by the central government and சொல்லி ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் த ஸோ நீங்கள் பார்த்தீங்க எப்படி இந்த ஸ்கீமு கொண்டு வரதுக்கு அழகாக எங்கெங்கே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கோ அது எல்லாமே மாற்றிட்டு ஒரு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஏதோ யோசிக்காமல் பண்ணிட்டாங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது. இதெல்லாம் ரொம்ப கிளவராக திட்டமிட்டு எல்லாமே ஒரு பிளான் பண்ணி ஒரு பெரிய கான்ஸ்பிரசியே நம்ம சொல்லலாம். சட்டத்தில் நம்ம எல்லாருமே கூடி ஒரு குற்றம் பண்ணணும்னு சொன்னால் அதுக்கு பேர் கான்ஸ்பிரசி. இது நிஜமாகவே இட் சீம்ஸ் டு பி அ லெஜிஸ்லேட்டிவ் கான்ஸ்பிரசி டு லெஜிட்டிமைஸ் கரப்ஷன். தட் இஸ் ஹவு இட் அப்பியர்ஸ் அண்ட் திஸ் இஸ் வாட் ஐ மீன் த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் படிக்க படிக்க நம்மளுக்கு இன்னும் விவரமாக அது தெரியும். இப்போ இதில் ஒன் மோர் திங் we must be very proud that at that time the RBI governor and the election commission ரெண்டு பேருமே இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸு ரொம்ப சிவியராக அப்போஸ் பண்ணாங்க. ஆர்பிஐ கவர்னரே எழுதுகிறாரு, இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸு ஃபஸ்ட்டு நீங்கள் ஆர்பிஐயோட லெஜிட்டிமசியே நீங்கள் மக்கள் முன்னாடி ஆர்பிஐ மேலே ஒரு ட்ரஸ்ட்டே இல்லாமல் போயிடும் மக்களுக்கு. நீங்கள் இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரல் பாண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டீங்கன்னாக்கா நீங்கள் வேணும்னா அந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணக்கூடிய ஒரு பவர் எங்களுக்கே கொடுங்க, நாங்கள் ரெகுலேட் பண்ணுறோம் అని சொல்லியே சொல்கிறாங்க. அப்புறமா இன்ஃபேக்ட் ஆர்பிஐ வெரி கிளியர்லி சேஸ் இட் வில் எனேபிள் மணி லாண்டரிங். உங்கள் ஆப்ஜெக்ட் நல்லதாக கூட இருக்கலாம், பட் இந்த சட்டம் கொண்டு வந்ததுனால ஆக்சுவலாக யூ ஆர் ஃபெசிலிட்டேட்டிங் மணி லாண்டரிங் அனே in so many words the governor has sent in writing their objections to the finance commission, and they said the scheme is inherently it is the scope for misuse in the scheme and சொல்லி சொல்கிறாங்க. இப்போ the main thing அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்மளுக்கு justification for the government ரெண்டு சொல்கிறாங்க. ஒன்று கருப்பு பணம், இன்னொன்று anonymity. பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு டொனேஷன்ஸ் வாங்குறாங்க, யார் என்ன டொனேஷன் கொடுக்குறாங்கன்னு சொல்லி யாருக்குமே தெரியக்கூடாது, அப்போ தான் அவங்க தே ஃபீல் சேஃப். இப்போ நாளைக்கு இல்லைன்னா எந்த ஒரு ரூலிங் கட்சி மே கம் அண்ட் டேக் ரிவெஞ்ச். சப்போஸிங் நீங்கள் ஆப்போசிஷனுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, அதனால் அனானிமிட்டி ஆஃப் த டோனர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட், அது ஒரு ஜஸ்டிஃபிகேஷனு. ரெண்டாவது தே சே தட் பிளாக் மணி தான் பாலிட்டிக்ஸில் விளையாடுறது, இந்த பிளாக் மணி கர்டெயில் பண்ணுறதுக்கு இதுதான் வழின்னு. இதுக்கும் ஆர்பிஐ கவர்னர் என்ன சொன்னாருனாக்கா, இது ஆக்சுவலாக டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறமா நீங்கள் நிறையா கருப்பு பணம் பேங்கிங் சிஸ்டம்குள்ளே கொண்டு வந்துட்டீங்க, அது எல்லாமே வில் கெட் அன்டன் வித் எலக்ட்ரல் பாண்ட்ஸ். பிளாக் மணி வில் கம் பேக் இன் அ வெரி பிக் வே த்ரூ மணி லாண்டரிங் అని சொல்லி கவர்னரே எழுத்து மூலமாக ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு எழுதியிருக்காங்க. இன்னும் கூட அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஐடென்டிட்டி பற்றி சொல்கிறீங்க, இந்த பேரர் பாண்டு அனானிமிட்டி இருக்கணும்னு சொல்லி, இந்த அனானிமிட்டி நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுவீங்க? பிகாஸ் யார் வாங்குறாங்களோ அவங்க கேவைசி ஃபுல்லாக ஃபில் பண்ணி தான் ஒரு எலக்ட்ரல் பாண்டு வாங்கணும். ஸோ இந்த அனானிமிட்டி அன்னது இன்னொன்று, யூ ஆர் ஆக்சுவலி கிரியேட்டிங் அண்ட் ஒப்பேக்னஸ் அபவுட் த ட்ரான்ஸ்ஃபரர். பிகாஸ் நான் போய் கேவைசி ஃபில் பண்ணி ஒரு 1 crore பாண்டு வாங்கலாம், அது நான் எடுத்துகிட்டு ஐ கேன் கிவ் இட் டு ஜெயராம், ஜெயராம் கேன் கிவ் இட் டு சாரு, சாரு கேன் கிவ் இட் டு சொன்னா. ஆல் தீஸ் டிரான்சாக்ஷன்ஸ் will not be part of the traceability இருக்காது. ஸோ திஸ் வில் கிரியேட் பிளாக் மணி. ஸோ தயவு செய்து இது பண்ணாதீங்க. வேணும்னா நீங்கள் இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் கட்டாயம் கொண்டு வரணும்னா நீங்கள் இது ஒரு எலக்ட்ரானிக் ஃபார்மாக கொண்டு வாங்க. டிமேட், இப்போ எப்படி ஷேர்ஸ் எல்லாம் நீங்கள் டிமேட் பண்ணி பண்ணுறீங்களோ,
இதுவும் நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு கான்ஃபிடென்ஷியாலிட்டி அனானிமிட்டி தானே வேணும். ரிசர்வ் பேங்க் வில் மெயின்டைன் இட். நீங்கள் ஆல் டிரான்சாக்ஷன்ஸ் you remit the money to Reserve Bank. Reserve Bank will issue an electoral bond. That electoral bond, somebody wants to transfer it, they can do it through the Reserve Bank. You can keep changing multiple times. இந்த இன்ஃபர்மேஷனு ரிசர்வ் பேங்க்குக்கு மட்டும்தான் இருக்கும். டோனர் கையிலையும் போகாது, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கும் நாங்கள் கொடுக்க மாட்டோம். ஸோ உங்களோட நோக்கம் கான்ஃபிடென்ஷியாலிட்டி ஆஃப் த டோனர் மெயின்டைன் பண்ணணும், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கிட்ட அந்த விவரம் போகக்கூடாது அன்னது கூட இட் கேன் பி அட்ரஸ்ட் இஃபெக்டிவ்லி அன்னு சொல்லி அவர் ரொம்ப ஐ திங்க் டீட்டெயில்டு கரஸ்பாண்டன்ஸ் ரொம்ப ஆல்மோஸ்ட் யூ கேன் சே கெஞ்சி கேட்குறாரு. சரி நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் அட்ரஸ் பண்ணுறோம், ஆனால் இல்லை உனக்கு புரியவே இல்லைன்னு சொல்கிறாங்க ஆர்பிஐ கவர்னருக்கு. எங்களோட நோக்கமே உங்களுக்கு புரியல, நாங்கள் பிளாக் மணியும் இதுவும் அவர் தான் சொல்கிறாரு, the head of the RBI, that it will facilitate black money, it will facilitate money laundering, there is no anonymity எல்லாம் சொல்கிற பிறகு உனக்கு எதுவுமே புரியலப்பா, நாங்கள் சொல்கிறது செய் அப்படின்னு சொல்லி தான் கடைசியில் they say we have taken a decision, now you implement it. ஸோ அப்போ தான் ஓரளவுக்கு ஆர்பிஐ கொண்டு வந்த ரெகுலேஷன்ஸ் என்னன்னாக்கா the electoral bonds will be valid only for 15 days. throughout the year நாங்கள் விற்க மாட்டோம், ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாளில் தான் once a quarter it will be issued. throughout the year it should not be made available. ஆனால் I think during elections 30 days elections முன்னாடி மட்டும் 30 days it will be made available. அட்லீஸ்ட் இருக்கிறதுல ஓரளவுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு ஆர்பிஐ கவர்னர் கொண்டு வந்திருக்காங்க. இதே பேரலெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவும் they have criticized the electoral bonds. They have written to the government of India saying that this is a retrograde step in the whole issue of transparency for free and fair elections. அனே அது அப்படியே சொல்லியிருக்காங்க, இட் இஸ் அ ரெட்ரோகேட் ஸ்டெப் அனே எலெக்ஷன் கமிஷனரும் எழுத்து மூலமாக சொல்லியிருக்காங்க. ஆனாலும் இதுக்கு எல்லாம் மீறியும் they have brought about these electoral bonds. இப்போ electoral bondsல சேலஞ்ச் என்ன மெயின் கண்டென்ஷன்ஸ்? the first contention which the petitioners யாரெல்லாம் சேலஞ்ச் பண்ணியிருக்காங்களோ அவங்க சொல்லக்கூடியது என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு இந்த electoral bonds is vitiates free and fair elections in our country. இன்னும் ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, it is a violation of the right to information which is part of the fundamental right to speech. 19(1)(a ல it is part of the fundamental rights, because நீங்கள் freedom to express பண்ணணும்னா அந்த freedom if you want to exercise it, only if you have information you can exercise your freedom to express your support or opposition. இன்ஃபர்மேஷனே இல்லைன்னா how will you exercise your freedom of speech? அதனால it is a violation of article 19(1)(a of the constitution which guarantees freedom of expression, and it is also a threat to free and fair elections which is a part of the basic structure of the Indian constitution. And இன்னும் அவங்க இப்போ நான் சொல்கிறது எல்லாமே அவங்க சொல்லியிருக்காங்க, நீங்கள் இதெல்லாம் அனானிமிட்டிக்காக தான் பண்ணுறோன்னு சொல்கிறீங்க, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு இது தெரியவே கூடாது, அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், டோனர் ப்ரைவசி தான் இதோட மெயின் நோக்கமேன்னு சொன்னதுக்கு அவங்க சொன்னாங்க, இந்த அனானிமிட்டி யாருக்கு சுப்ரீம் கோர்ட்டே அந்த ஏற்றுக்கிட்டாங்க அந்த கருத்து. என்ன சொல்கிறாங்க, இப்போ இந்த இஷ்யூ பண்ணுறது யார்? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எந்த மினிஸ்ட்ரி கீழே இருக்குது? ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி கிட்டே இருக்குது. ஆர்பிஐ இஸ் அன் ஆட்டானமஸ் இண்டிபெண்ட் பாடி பட் நாட் த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இப்போ கவர்மெண்ட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு எழுதிட்டு இன்ஃபர்மேஷன் கொடுங்கன்னு சொன்னால் அவங்க கொடுத்து தான் ஆகணும். ஸோ ஒரு அன்னன்னைக்கு என்னென்ன யார் யார் வாங்கியிருக்காங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்படியே அவங்க அனுப்பி தான் செய்யணும். ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஸோ கவர்மெண்ட்டுக்கு தெரியும் யார் யார் வாங்கியிருக்காங்கன்னது, எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு போயிருக்குன்னு சொல்லி when people come to redeem it அந்த இன்ஃபர்மேஷனும் கவர்மெண்ட் கிட்ட இருக்கும். அப்புறமா டோனர்ஸ், இப்போ இவ்வளோ கோடிக்கணக்கில் டொனேட் பண்ணுறவங்க சும்மாவாக இருப்பாங்க? அவங்க போய் பா நான் தான் உங்களுக்கு 100 கோடி கொடுத்தேன், எனக்கு அடுத்த கான்ட்ராக்ட் கொடுவான்னு சொல்லி இவன் தான் போய் கேட்பான். ஸோ சுப்ரீம் கோர்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, இந்த அனானிமிட்டி இஸ் ஒன்லி செலக்டிவ் அனானிமிட்டி, இதுக்கு மக்களுக்கு மட்டும்தான் இந்த தகவல் இல்லை, ஆனால் கவர்மெண்ட் கையிலையும் இருக்குது, டோனர்ஸ் கைக்கும் இந்த முழு இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கும் இருக்கும், தெரியாதவங்க மக்கள் மட்டும்தான். ஸோ இது அனானிமிட்டின்னு சொல்கிறது நாங்கள் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டே அந்த ஆர்குமெண்ட்டு எடுத்திருக்காங்க. இன்னொன்று இதில் முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, நம்ம ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்டில் ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு டைகாட்டமி இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு கேண்டிடேட்டு எலெக்ஷன்ஸில் ஒரு கான்ஸ்டியூவன்சிக்கு எவ்வளோ செலவு பண்ணணும்னு சொல்லி இருக்குது
limitations. Parliamentary constituency anna or 40 to 70 lakhs or 95 lakhs or something, and there is a limit even for assembly. So expenditure by candidate is regulated, but the donations to candidate is not regulated. Electoral bonds is trying to regulate donations to political parties whose expenditure is not regulated. So it is some kind of a dichotomy and Supreme Court point out pandranga. They don't go into it, but they point out. But it's a very important distinction that we should make in mind. But Supreme Court enna sollirukanga elections இப்போ இந்த electoral bonds வெறும் election campaign க்கு மட்டும் the funds are not used. They can be used throughout the life of the party, and the money which you are getting through the electoral bonds, which the political parties are getting, is not only going to affect election results, but it will also influence public policy. இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, ஒரு சில அதானிக்கோ அம்பானிக்கோ ஃபேவரபுளாக நிறைய பாலிசிஸ் மாற்றுறாங்க, டெண்டர் கண்டிஷன்ஸ் மாற்றுறாங்க, அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஆல் திஸ் இஸ் ஹேப்பனிங். ஸோ தே ஆர் சேயிங் தட் அ பர்சன் ஹூ கிவ்ஸ் டொனேஷன் ஹேஸ் அ சீட் அட் த டேபிள். வாப்பா உட்கார் என்ன வேணும்னு சொல்லி அவங்களுக்கு அந்த ஆக்சஸ் இருக்கும். அதனால டொனேஷன்ஸ் டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆர் ஏபிள் டு இன்ஃப்ளூயன்ஸ் பாலிசி, பப்ளிக் பாலிசி. And public policy happens in the public domain, which should be open to public scrutiny. அதனால டெஃபினட்டாக எலக்ட்ரல் பாண்ட்ஸோட இந்த சீக்ரஸி எல்லாம் செல்லாது. நீங்கள் ப்ரைவசி மெயின்டைன் பண்ணணும், சீக்ரஸி மெயின்டைன் பண்ணணும் அன்னது அரசாங்கத்தோட வாதம். என்னன்னாக்கா, நம்மளுக்கு சீக்ரெட் பேலட் இல்லையா, நம்ம யாருக்கு எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறோம்னு சொல்லி நம்ம ஓட்டு போடுறச்சே அது சீக்ரெட், நம்ம யாருக்குமே சொல்ல தேவையில்லை, nobody can ask you. So it is part of that secrecy. We are maintaining that secrecy. அதனால பொலிட்டிக்கல் கான்ட்ரிபியூஷன் கூட நம்ம யாருக்கு கொடுக்குறோம் அன்னது சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணாதான் இட் வில் ப்ரொடெக்ட் த voter and சொல்லி சொல்கிறாங்க. So they say supporting a political party is one thing in terms of owing allegiance, but political contribution எதுக்கு ஒரே கம்பெனி 4 பார்ட்டிக்கு கொடுக்குறாங்க, there is nothing to do with your ideological commitment. ஸோ அதனால் அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. And as I have said, they have also said that it is nothing to do with black money. In fact, black money curtailing another in fact it is contrary to that, and also in respect of anonymity. இன்னும் ஒன்று என்ன சொல்கிறாங்கனாக்கா, சுப்ரீம் கோர்ட்டு there is a nexus between money and politics. So நம்ம preamble, I think this is the first time that the நம்ம Supreme Court has talked about, நம்ம preambleல பார்த்தீங்கன்னாக்கா justice, social, economic and political. இப்போ வரைக்கும் நம்ம social and economic justice பற்றி தான் ஜாஸ்தி கேஸ் லாஸ் எல்லாம் இருக்குது. political justice பற்றி அந்த அளவுக்கு டிபேட்டே நடக்கலை. For the first time, Supreme Court invokes the concept of political justice, and they say when you bring in these kind of laws where you are bringing total lack of information, you are actually creating a political inequality. So idu நம்ம preambleக்கு எதிரான ஒரு சட்டம் and சொல்லி they bring in the preamble, the values of the preamble into their interpretation in this judgment. இது கூட சொல்றாங்க, உங்களோட நோக்கம் கற்பனை இருக்கக்கூடாது, அப்புறமா anonymity of the donor இருக்கணும்னு சொல்றீங்க. maybe your objective is good, but இந்த சட்டத்தோட effect பாருங்க. நாங்க ஒரு சட்டம் கான்ஸ்டிடியூஷனலா அன்கான்ஸ்டிடியூஷனலா முடிவு பண்றதுக்கு நீங்க சொல்ற ஆப்ஜெக்ட் மட்டும் இல்ல, நடைமுறையில அது எப்படி இருக்கும்னு பார்த்துட்டு தான் நாங்க முடிவு பண்ணணும். ஸோ இந்த சட்டம் நடைமுறையில கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக தான் இருக்கு. இதுல இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் அந்த ஒரு கான்செப்ட் அழகா பண்றாங்க. அதோட இவல்யூஷன் இந்த தீர்ப்புல சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ரைட் டு இன்ஃபர்மேஷன் அன்னது எப்படி வந்திருக்கு, நீங்க பொதுவா ஒரு பப்ளிக் அஃபிஷியல் அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் என்ன, ஒரு கவர்மெண்டோட பத்தி நம்ம நிறைய கேள்வி கேட்கலாம். இதனாலனா we can hold the government to accountability. So the concept of information is to hold governments and public officials to accountable. Next என்ன சொல்றாங்க, நம்ம UCL கேஸ்ல தான் information about the candidates. The election time கேண்டிடேட்ஸ் எல்லாம் அட்வர்டைஸ் போடுறாங்க இல்லையா, அவங்க எலக்ட்ரிக்கல்
right to information first was to hold public officials accountable. Second, Supreme Court expanded it to say to enable public participation in a democracy. இப்போ என்ன சொல்கிறாங்கனாக்கா, right to information, it's not just a means to an end, it is an end in itself. It is intrinsic to the right to freedom of speech and expression. So it is intrinsic to the constitution. அதனால it is a very important right. நீங்கள் எதுக்காக நீங்கள் இன்ஃபர்மேஷன் கேட்குறீங்கன்னது தேவையில்லை. உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இஸ் வேல்யூபிள் ஃபார் த சேக் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அன்னது அந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் கூட அழகாக எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க இந்த தீர்ப்பில். இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, இப்போ வரைக்கும் நம்ம ஒரு கேண்டிடேட் பற்றி தான் நம்ம பேசிகிட்ருக்கோம். நம்ம இப்போ ஒன் சிட்டிசன் ஒன் vote. We are talking of social justice. We are talking of இப்போ reserved constituencies to enable participation of people. So you are looking at the voter, the elector and the elected. இவங்க ரெண்டு பேர் தான் நம்ம நோக்கி தான் இந்த for the first time we are looking at political parties. So political parties are also very important and essential to the election process. So for the first time we are looking at the political parties and bringing them into the ambit of political justice. அதனால் நீங்கள் நம்ம political equality வேணும்னா political party should also be held accountable because money can influence decision making சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ஓவரால் இந்த தீர்ப்பில் இருக்கக்கூடிய பேசிக் பிரின்சிபல்ஸ் அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணி அஃப்கோர்ஸ் லிட்டில் மோர் நியூஆன்ஸ்டு அது ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்கா இல்லையா. பிகாஸ் அரசாங்கத்தோட வாதம் என்னன்னாக்கா, இதுவும் ரைட் டு ப்ரைவசி இஸ் ஆல்சோ அ ஃபண்டமெண்டல் ரைட். ஸோ ஆஸ் பிட்வீன் த ப்ரைவசி ஆஃப் த டோனர் அண்ட் த ப்ரைவசி அண்ட் த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆஃப் த voter, இது ரெண்டு எப்படி பேலன்ஸ் பண்ணணும். ஸோ சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க, இல்லை லார்ஜர் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம ஏற்றுக்கணும். இண்டிவிஜுவல் டோனர் அது கூட யூ மே ஹேவ் privacy is in your private life, but when you are making public contributions it is in the public domain, so it is something which you are entitled to and சொல்லி அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் nuanced-ஆ பேசுகிறாங்க. But I will stop here. So after concluding all this, they strike down all the amendments. The amendment to the Representation of People's Act, the amendments to the Companies Act, the amendment, of course only I don't think they struck down the Reserve Bank of India, but they have struck down also the income tax. எல்லாமே they have struck down. And about the delay, I don't want to take time. I mean actually we have no answers. Supreme Court la nadakodiya politics vera level la irukku, so we can't really comment, but we should be happy that it has come now. And in a way the delay has also helped all of us, including the Supreme Court, actually understand how the electoral bonds have panned out in reality. இப்போ இதுக்கு முன்னாடியே எடுத்த உடனே இந்த ஆர்குமெண்ட்ஸுக்கு வந்திருந்தா we would not have had the benefit of all these details. இப்போ அவங்க அழகாக அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்கிறாங்க that 93% of the value has all been in 1 crore bonds. So all this data, how quid pro quo எப்படி இருக்குது, பணத்தினால நிறைய பேர் என்னென்ன செலவு பெனிஃபிட்ஸ் வாங்கியிருக்காங்க, all these details also I feel influence the decision making process. So ஒரு விதத்தில் looking back, maybe the delay has also helped us to give greater clarity about these electoral bonds and the mischief that electoral bonds can, we can only make the best of the situation, and we should be happy that it came before the elections and not after the elections. So but otherwise we have no explanation as to the delay.